குட் ஈவினிங் டு ஆல். நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம்னாக்கா இந்த இசட்டில் அரித்மெட்டிக் பற்றி பார்த்தோம். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தோம்னாக்கா வெல் ஆர்டரிங் பிரின்சிபல் பார்த்தோம். ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் இன் நேச்சுரல் நம்பர்ஸ், தட் இஸ் வெல் ஆர்டரிங் பிரின்சிபல். ஓகே, ஸோ அந்த வெல் ஆர்டரிங் பிரின்சிபல் என்ன சொல்லுதுனாக்கா, எந்த ஒரு நான் எம்டி சப்செட் எடுத்தாலும், ஸோ ஏ இஸ் ஏ நான் எம்டி சப்செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர், then it has a least element, right? ஸோ வெல் ஆர்டரிங் பிரின்சிபல் என்ன சொல்லுதுனாக்கா, எனி நான் எம்டி சப்செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர் இட் ஹேஸ் a least element பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம்னாக்கா, டிவிஷன் அல்காரிதம் பார்த்தோம். டிவிஷன் அல்காரிதம் என்ன சொல்லுனாக்கா, if you take any two integers with one integer is positive, that is better we take b is positive, then there is a equation that is a equal to bq plus r. Okay, so there exists q and r, there is a unique q and r, both are integers such that a equal to bq plus r and r is lies between 0 is less than or equal to r, strictly less than b. ஓகே, இப்படி இருந்தனா இதுக்கு பேர் இதான் பேர் டிவிஷன் அல்காரிதம் பேர். ஸோ இங்கே வந்து பி வந்து பாசிட்டிவாக இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். இதே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி சொல்கிறது என்னன்னாக்கா, ஜஸ்ட் பி வந்து நான் ஜீரோவாக இருந்தால் போதும், பாசிட்டிவாக இருக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ அப்போ இஃப் யூ டேக் டூ எலமெண்ட்ஸ் இன் ரியல் integers with b is non-zero, then a can be written as again then there is a unique integers q and r such that a equal to bq plus r. This q and r are unique. Okay, and then for the condition on r is 0 less than or equal to r, strictly less than modulus of b. Okay, so this is condition on r. ஸோ அந்த எக்ஸ்டெண்டட் டிவிஷன் இருக்கிறது என்ன சொல்லுவாங்க, பி நான் ஜீரோவாக இருந்தால் போதும், நம்மளால வந்து ஏ கேன் பி ரிட்டன் as there is unique integers q and r such that a equal to bq plus r, where r lies between 0 and modulus of rன்னு பார்த்தோம். ஓகே, நான் அதுக்கப்புறம் என்ன பார்த்தோன்னாக்கா, சில ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணோம். அது என்னென்ன ப்ராப்ளம்ஸ்னா, ஸோ ஜஸ்ட் கோத்ரூ அந்த ப்ராப்ளம்ஸை கோத்ரூ பண்ணுவோம். ஓகே ஓகே, இது வெல் ஆர்டரிங் பிரின்சிபல் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்னா, இந்த டிவிஷன் அல்காரிதம் பார்த்தோம். இந்த டிவிஷன் அல்காரிதம் எதுக்கு யூஸ் ஆகுதுனாக்கா, ஃபைண்டிங் த ஜிசிடி ஆஃப் எனி டூ நம்பர்ஸ். எனிவே, ஸோ அதுக்கு ப்ரூஃப் பார்த்தோம். அதுக்கு ப்ரூஃப் என்ன பண்ணோம்னாக்கா, இந்த மாதிரி கலெக்ஷன் ஆஃப் ஆல் பி மைனஸ் ஏக்யூ பி மைனஸ் ஏஎக்ஸை கலெக்ட் பண்ணுறோம். வேறு எக்ஸ் வந்து இசட்டில் வேரி பண்ணி கலெக்ட் பண்ணுறோம். ஸோ அது வந்து இன்டிஜராக இருக்கும். நீங்கள் பாசிட்டிவ் கலெக்ட் பண்ணிங்கன்னா பை வெல் ஆர்டரிங் பிரின்சிபலை யூஸ் பண்ணி லீஸ்ட் எலமெண்ட் கிடைக்கும். அந்த லீஸ்ட் எலமெண்ட் தான் உங்கள் ஆர். ஸோ அது ஈஸியாக ப்ரூவ் பண்ணி தான் யூசிங் வெல் ஆர்டரிங் பிரின்சிபல். ஓகே, ஸோ அது அப்புறம் வந்து அந்த கியூவும் ஆரும் யூனிக்னு பார்த்தோம். ஓகே, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பார்த்தோன்னாக்கா, சம் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, என்னென்ன ப்ராப்ளம்னா, எப்படி வந்து ரெண்டு எலமெண்ட்டுக்கு வந்து அந்த கோஷன்ட் அண்ட் ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் டிவிசிபிலிட்டினா என்ன? ஓகே, வென் வி சே டூ இன்டிஜர்ஸ் ஆர் டிவிசிபிள். ஓகே, ஸோ வி சே ஏ இஸ் அதர்வைஸ் பி டிவைட்ஸ் ஏ இஃப் ஏ இஸ் ஏ மல்டிபிள் ஆஃப் பி. ஓகே, ஏ ஈக்குவல் டு பிசியா இருந்துனாக்கா வி சே பி இஸ் ஏ டிவைசர் ஆஃப் ஏ, ஆர் பி டிவைட்ஸ் பி இஸ் ஏ டிவைசர் ஆஃப் ஏ, ஆர் பி இஸ் ஏ ஃபேக்டர் ஆஃப் ஏ, ஆர் பி டிவைட்ஸ் ஏ. எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். அது நொட்டேஷன் என்னன்னா, இந்த மாதிரி பி வெர்டிக்கல் லைன் போட்டு ஏ போட்டினா போதும். ஸோ அதான் வந்து பி டிவைட்ஸ் ஏக்கு மீனிங். ஓகே, so b does not divide a na அர்த்தம், b a is not a multiple of b, so we can write b does not divide a like this. Okay, so அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், a க்கும் மைனஸ் ஏக்கும் சேம் நம்பர் ஆஃப் டிவைசஸ் தான் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ அப்போ மேக்ஸிமம் டிவைசர் எடுத்தீங்கன்னாக்கா அது மேக்ஸிமம் மாடுலஸ் ஆஃப் ஏ தான் கிராஸ் பண்ணி போகாது. ஸோ மேக்ஸிமம் லெஸ் than or equal to மாடுலஸ் ஆஃப் ஏ தான் இருக்க முடியும். எனி டிவைசர் ஆஃப் a non-zero integer a is at the most less than or equal to மாடுலஸ் ஆஃப். அப்புறம் எந்த ஒரு நான் ஜீரோ இன்டிஜர் எடுத்தாலும் அது ஃபைனைட் நம்பர் ஆஃப் டிவைசஸ் தான் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ அந்த ஃபைனைட் நம்பர் ஆஃப் டிவைசஸில் காமன் டிவைசஸ் எடுத்து அந்த காமன் டிவைஸில் கிரேட்டஸ்ட் எடுத்தீங்கன்னா அதை கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். ஸோ அதில் வந்து நம்ம டெஃபினிஷன் வந்து ஜிசிடி ஆஃப் ஏ கமா பி அப்படின்னா அது தட் இஸ் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். என்னது, ஃபர்ஸ்ட் அந்த டி ஷுட் டிவைஸ் ஏ அண்ட் பி, அண்ட் இஃப் யூ டேக் எனி டிவைசர் சி ஆஃப் ஏ அண்ட் பி தென் சி லெஸ் than or equal to டின்னு சொல்லணும். ஏன்னா டி இஸ் அப்போ தான் டி இஸ் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். அந்த ஜிசிடி வந்து ஆல்வேஸ் கிரேட்டர் than or equal to 1 இருக்குன்னு இந்த ரிசல்ட் பார்த்தோம். ஓகே, அப்புறம் ஜிசிடி ஆஃப் ஏ கமா 0. ஓகே, அப்படி இருந்ததுன்னா அதனுடைய ஜிசிடி யாராக்கா மாடுலஸ் ஆஃப் ஏன்றதான் ஜிசிடி. ஓகே ஓகே,
இப்போ அந்த தியரம் அதுக்கப்புறம் என்ன சொல்லுதுனாக்கா, சப்போஸ் D இஸ் த GCD ஆஃப் A, B அந்த D கேன் பி ரிட்டன் அஸ் லீனியர் காம்பினேஷன் ஆஃப் A அண்ட் B சாரி A அண்ட் B. ஓகே, அது ஒரு வே தான் ட்ரூ. சப்போஸ் D இஸ் த GCD ஆஃப் A, Bனா தென் D கேன் பி ரிட்டன் அஸ் linear combination of D equal to, so there is some x and y such that D equal to AX plus BY ன்னு எழுதலாம். அது எப்பனாக்கா ஒரு வே D equal to GCD of A, B இருந்தால் எழுதலாம். ஆனால் அந்த ரிவர்ஸ் இம்ப்ளிகேஷன் ட்ரூ கிடையாது அப்படின்னு பார்த்தோம். ஓகே, அப்போ எப்போ இது ரெண்டுமே ட்ரூவாக இருக்கலாம், அந்த GCD ஒன்றா இருந்தால் மட்டும் தான், அந்த D equal to ஒன்றா இருந்தால் மட்டும் தான் இஃப் ஒன் ஒன்லி எழுதலாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கு ப்ரூஃபும் நம்ம என்னன்னா இந்த மாதிரி கலெக்ஷன் பார்த்துருக்கோம். கலெக்ஷன் ஆஃப் ஆல் AM plus BM கலெக்ட் பண்ணி பாசிட்டிவ் நம்பர்ஸ் கலெக்ட் பண்ணீங்க. அகைன் வெல்லாரிங் பிரின்சிபல் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம். ஓகேங்களா, இதுவும் பார்த்தோம். ஸோ அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்னாக்கா தியரம்ஸ் சேம் ஈக்குவலண்ட்டுக்கு தெரியும் தான். அதுவும் GCD ஆஃப் A, Bக்கு அங்கே C less than or equal to D இருக்குன்னு பார்த்தோம். இங்கே C டிவைஸ் D இருந்தாலே போதும், நம்மளுக்கு அது ஈக்குவலண்ட்டாக இருந்தோம் எல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் இது இம்பார்ட்டன்ட் தியரம், இந்த தியரம் பார்த்தோம் என்னன்னாக்கா, சப்போஸ் A டிவைஸ் BCயா இருந்து அண்ட் GCD ஆஃப் A, B ஒன்றா இருந்தனாக்கா தென் A should டிவைஸ் C அப்படின்றத ரிசல்ட் பார்த்தோம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் சால்வ் பண்ணோம். இப்போ அதுக்கப்புறம் நம்ம ரிவர்ஸில் ஒன்று சொன்னோம் என்னன்னாக்கா, அந்த எக்ஸ் அண்ட் ஒய் எப்படி கண்டுபிடிக்குது. சப்போஸ் D ஈக்குவல் டு AX பிளஸ் BYன்னு நம்ம எழுதுறோம்ல. ஒன்ஸ் D வந்து GCD ஆஃப் A, B இருந்தால் we can find X and Y such that D can be written as linear combination of AX, A and B எழுதுறோம். ஸோ இந்த XY நம்மளுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும், அந்த GCD கண்டுபிடிச்சது அந்த டிவிஷன் இடத்துல ரிவர்ஸ் ப்ராசஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த XY வந்துடும் நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ எதுக்காக அது எங்கே யூஸ் ஆகுது நம்மளுக்கு அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் சொல்கிறேன். அது எப்படி நம்மளுக்கு அந்த அந்த XY ஏன் கண்டுபிடிக்கணும், அந்த கண்டுபிடித்தாலும் நம்மளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோமா அப்படின்னாக்கா, இப்போ நம்மளுக்கு தெரியும் அந்த ஃபைனைட் ரிங் எடுத்துங்க, இந்த Z10 அந்த மாதிரி ஏதாவது ஒன்று, Z13 கூட எடுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அந்த Z13 வந்து ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துட்டு அந்த நம்பருக்கு நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும் வச்சுங்க, மல்டிப்ளேட் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏதோ ஒரு நம்பருக்கு வந்து மல்டிப்ளேட் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு நம்பர் எடுத்துக்குமே, Z13 கூட எடுத்துக்கோம், இல்லை Z12 எடுத்துக்குமே. ஸோ Z12 இருக்கு, இது வந்து ஒரு குரூப்பு. ஓகே, வித் ரெஸ்பெக்ட் அடிஷனை பொறுத்து தான் இது குரூப். ஓகேங்களா, இப்போ 7ன்றது கண்டிப்பாக இந்த செட்டுக்குள்ளே இருக்கும். ஸோ 7 இஸ் an element in Z12. இப்போ 7ஓட மல்டிப்ளேட்டிவ் இன்வெர்ஸ் என்னன்னு கேட்கணும். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், 7 கூட நம்ம எதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 1 வரும் அப்படின்றத அந்த எக்ஸை கண்டுபிடிக்கும். ஸோ அதான் எய்ம். ஓகே, ஸோ we can find x such that 7x equal to 1 மாடுலோ 12. ஓகே, மாடுலோ 12 எடுத்து நம்மளுக்கு 1 ரிமைண்டர் வந்ததுனாக்கா அந்த எக்ஸ் தான் 7ஓட மல்டிப்ளேட்டிவ் இன்வெர்ஸ். ஓகே, இதான் டெஃபினிஷன். இப்போ அந்த எக்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் கான்க்ரூன்ஸ் இப்போ நெக்ஸ்ட் சாப்டரில் படிப்பீங்க. ஸோ A is congruent to Bனா என்ன மீனிங்கு? ஸோ A is congruent to B mod n அப்படின்னா என்ன அர்த்தம்? B mod nனா M divides A minus B அப்படின்னு வரும். ஸோ அதுலேருந்து நீங்கள் 12 divides 7x minus 1ன்னு வரும். ஸோ என்ன வரும் உங்களுக்கு, அந்த கான்க்ரூன்ஸ் ரிலேஷன் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னாக்கா 7x is congruent to 1 மாடுலோ 12ன்னு இருக்கு. நம்ம எக்ஸா கண்டுபிடிக்கணும். இது வந்து கான்க்ரூன்ஸ். ஓகே, ஈக்குவல் கிடையாது. ஸோ இதுல இருந்து இம்ப்ளைஸ் நம்மளுக்கு கான்க்ரூன்ஸ் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இல்லைன்னா நெக்ஸ்ட் சாப்டர்ல படிப்போம். தட் இஸ் 12 டிவைட்ஸ் ஓகே 7x minus 1. 7x minus 1. ஸோ அப்போ நம்மளுக்கு தெரியும் A டிவைஸ் Bனா திஸ் ஈக்குவல் டு something into 12. That is 7x minus 1 equal to 12 times some y இப்படின்னு வந்துடும். ஸோ இப்போ இந்த 1 அந்த பக்கம் கொண்டு போங்க, இந்த 12y அந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கணும், 7x minus 12y equal to 1ன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ எனவே இது வந்து உங்களுக்கு ஈஸியாக தெரியும். GCD ஆஃப் 7, 12 வந்து 1ஆக தான் இருக்கும். ஏன்னா இது ஈக்குவேஷன் ஒன்னா, GCD வந்து உங்களுக்கு 1ன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம எய்ம் என்னன்னா அந்த எக்ஸை கண்டுபிடி தான் நமக்கு எய்ம். ஸோ இப்போ இந்த இது வச்சுங்க, இப்போ 7x minus 12y equal to 1 வந்துருக்கு. இப்போ நம்மளுக்கு தெரியும் GCD வந்து 1ன்னு தெரியும் நம்மளுக்கு. ஸோ அந்த ப்ராசஸ் டிவிஷன் இருக்கிறது என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ அப்போ 12 தான் பெருசு. ஸோ அப்போ இந்த இடத்த 12 வச்சுக்குவோம். ஸோ 12 equal to 7 times. ஸோ எத்தனை 7 இருக்குன்னா ஒரு 7 தான் இருக்கு. 2 7s are 14 வந்துடும். அப்போ மீதி எத்தனை இருக்குனாக்கா 5 இருக்கு ரிமைண்டர். இப்போ இந்த 7 இங்கே வச்சுக்கணும்.
ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த 5 இங்கே வச்சுட்டு ஸோ எத்தனை 5s இருக்குன்னா 1 5 தான் இருக்குது 2 5s are 10 therefore 5 into 1 plus 2ன்னு வந்துடும். ஓகே இப்போ இந்த 5 இங்கே வைக்கணும், அந்த ரிமைண்டரை இங்கே வைக்கணும். இப்போ 2 இங்கே வச்சுட்டு எத்தனை 2 இருக்குன்னா 2 2s are 4. அப்போ 2 into 2 ப்ளஸ் ரிமைனிங் வந்து 1 இருக்கு. ஓகே இப்போ ஆக்சுவலாக நமக்கு ஜிசிடி 1ன்னு தெரியும், அதனால ரிமைண்டர் கடைசியாக வந்து உங்களுக்கு 1 தான் வரப்போகுது. அதான் இப்போ இந்த 2 இங்கே வந்துட்டோம். ஓகே 2 இங்கே வச்சுட்டு ஸோ 2 ஈக்குவல் டு ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் 2 ஈக்குவல் டு இந்த 1 வச்சுட்டு எத்தனை 1 இருக்குனாக்கா 2 1s இருக்கு. ஓகே அப்போ ரிமைனிங் என்ன 0. ஸோ நம்ம ஃபைனலாக 0 வரைக்கும் இந்த ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கணும். அப்போ 0 வந்தாச்சு. ஸோ அப்போ அந்த ரிமைனிங் நான் ஜீரோ எலமெண்ட் என்னதோ ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி ஸ்டெப்பில் நான் ஜீரோ ரிமைண்டர் என்ன வருதோ அதான் ஜிசிடி. ஸோ அப்போ ஜிசிடி 1ன்னு வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும் 1 ஈக்குவல் டு இந்த 7x மைனஸ் 12y இருக்குல்ல. இப்போ நமக்கு 1 வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் இந்த 7x 12y இருக்கு. இப்போ அந்த எக்ஸை கண்டுபிடிக்கணும், ஒய்யை கண்டுபிடிக்கணும். ஓகே ஸோ இப்போ நம்மளுக்கு என்னன்னா அந்த 7x மைனஸ் 12y ஈக்குவல் டு 1ன்னு இருக்கு. நம்ம எக்ஸை தான் கண்டுபிடிக்கணும், ஏன்னா எக்ஸ் தான் நம்ம வந்து மல்டிப்ளைட் இன்வெர்ஸ் வச்சிருக்கோம். ஸோ இதான் நம்ம எய்ம். ஸோ இப்போ அந்த கடைசியாக நம்மளுக்கு என்ன கிடைச்சிருந்ததுல இந்த 1 மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு இந்த 2 into 5 இந்த பக்கம் கொண்டு வாங்க சார். 2 into 2 அப்போ 1 ஈக்குவல் டு எப்படி எழுதலாம் 1 ஈக்குவல் டு 5 மைனஸ் 2 டைம்ஸ் 2ன்னு எழுதலாம். ஓகே தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ அடுத்த ஸ்டெப் அதுக்கு முன்னாடி ஸ்டெப் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2 எப்படி எழுதலாம்னு பார்ப்போம். ஸோ அப்போ அந்த ஒரு 2க்கு பதிலாக என்ன எழுதலாம்னாக்கா 7 மைனஸ் 5 into 1. ஓகே ஸோ 7 மைனஸ் 5 into 2 ஆகும். ஓகே ஸோ எனிவே டேரெக்டாக சில பேர் ஆன்சர் சொல்லிடலாம், இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ப்ரொசீஜர் நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த 2க்கு பதிலாக என்னதெல்லாம் 7 மைனஸ் 5 into 1. ஸோ அப்போ இந்த அப்படியே 5 வச்சுக்கிங்க மைனஸ் 2 இன்ட்டு இந்த 2க்கு பதிலாக 7 மைனஸ் 5 into 1, ஏன்னா அதான் அங்கே வருது. ஸோ 5 into 1 5 times 1. ஓகே இப்போ இந்த 5ன்றது ஆக்சுவலாக 1 times 5 ஆக்சுவலாக. ஸோ 1 times 5 இந்த 2 உள்ள மல்டிப்ளை அப்படின்னா 2 times 7 அந்த 2 into 2 அகைன் ப்ளஸ் 2 into 5 ஆயிடும். ஸோ நம்ம எய்ம் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் 7 and 12 தான் இருக்கணும், மற்ற எல்லாத்தையுமே நம்ம கேன்சல் பண்ணிக்கணும். ஸோ இங்கே வந்து 1 times 5 இங்கே 2 times 5 இருக்கு. therefore ஆட் பண்ணும்போது 3 times 5 வந்துடும் மைனஸ் 2 times 7 வந்துருக்கு. ஓகே இப்போ நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் இங்கே வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த 5 வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் 12 and 7 எழுதிடலாம். ஸோ அப்போ அந்த 12 மைனஸ் 7. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 3 டைம்ஸ் அந்த 5 எப்படி எழுதலாம் 12 மைனஸ் 7 எழுதலாம். ஓகே 7 times 1 அது ஆக்சுவலாக மைனஸ் 2 times 7 வந்துருக்கும் அப்படி. இப்போ இந்த 3 உள்ள மல்டிப்ளை பண்ணி தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும் 3 times 12. இது வந்து 1 times 7 தட் இஸ் 3 ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 3 times 7 வந்துடும். ஆல்ரெடி இங்கே மைனஸ் 2 times 7 இருக்கு. ஓகே ஸோ இப்போ இது வந்து 3 times 7, இது வந்து மைனஸ் 2 times 7. therefore 3 into 12 மைனஸ் 5 times 7. ஓகே அப்போ 1 வந்து நம்ம இப்போ எழுதியாச்சு இன் டர்ம்ஸ் ஆஃப் 12 and 7 எழுதியாச்சு. அப்போ இந்த எக்ஸ்ன்றது யாருனாக்கா அந்த 7ஓட கோஎஃபிஷியன்ஸ் தான் எக்ஸ். இப்போ இங்கே 7க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா மைனஸ் 5 இருக்கு. ஓகே therefore எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5. ஓகே அண்ட் தென் ஒய் என்னன்னா ஒய்ன்றது யாருனாக்கா இந்த 12ஓட கோஎஃபிஷியன்ட். இந்த 12ஓட கோஎஃபிஷியன்ட் யார் 3 இருக்கு, ஆனால் இங்கே மைனஸ் இருக்கிறதால ஸோ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 3. ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5 ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 3 வந்துச்சு. அப்போ நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோம்னாக்கா அந்த ஈக்குவேஷனை ஸ்டார்ட் பண்ணோம். 7x இஸ் காங்க்ரூவன்ட் டு 1 mod 12 ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ எக்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கா 5ன்னு கண்டுபிடிச்சிடும். எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் தான் நம்ம இன்வெர்ஸு, பட் எக்ஸ் வந்து மைனஸ் 5ன்னு இருக்கு. ஆனால் மைனஸ் 5லாம் Z12 கிடையாது. ஆனால் Z12 எப்படி எழுதுறானாக்கா 7 + 5ன்னு எழுதுறோம். ஓகே 7 + 5 யாரு 12, பட் நம்மளுக்கு 12 தான் 0ன்னு தெரியும் இந்த Z12ல. ஓகே அப்போ இந்த அந்த 5 இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் 5. therefore மைனஸ் 5 சேம் அஸ் 7. ஓகேவா அப்போ இது யாருனாக்கா காங்க்ரூவன்ட் டு 7. அப்போ இந்த எக்ஸோட வேல்யூ யாருனாக்கா 7. அப்போ 7ஓட மல்டிப்ளைட் இன்வெர்ஸ் யாரு 7. அப்போ 7 into 7 இது 49 நம்மளுக்கு தெரியும். ஸோ 7 into 7 வந்து 49. இந்த 49 வந்து 1 ஆயிடும், ஏன்னா இதுக்கு மல்டிப்ளோ மாடிலோ 12 ஃபுல்லாக எடுக்கும். ஸோ மல்டிப்ஸ் ஆஃப் 12 எத்தனை 12 இருக்குனாக்கா 4 12 48 ஆகிடும், மீதி 1 ஆகிடும். ஸோ ரிமைண்டர் நம்மளுக்கு 1 வந்துச்சு. therefore இன்வெர்ஸ். therefore இந்த 7ஓட மல்டிப்ளைட் இன்வெர்ஸ் யாரு வித் ரெஸ்பெக்ட் டு
மாடிலோ 12க்கு அது யாருனாக்கா 7. ஸோ இந்த ப்ராசஸ்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும். மல்டிபிளேட் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க அப்படின்னா இந்த மாதிரி ஜிசி இந்த டிவிஷன் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த எக்ஸ் யார் ஒய் யார் கண்டுபிடிக்க உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே ஓகே இப்போ அது வரைக்கும் அந்த ப்ராப்ளம்லாம் அங்கே யூஸ் ஆகும் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா இந்த ப்ராப்ளம் ஃபுல்லாக நீங்கள் சால்வ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் சால்வ் பண்ணுங்க. அதுவும் முக்கியமாக என்னன்னா இந்த மாதிரி ஒரு செட்டு கொடுத்துட்டு இதில் வந்து கலெக்ஷன் ஆஃப் ஆல் 6u + 15v such that u, v in z இதில் வந்து பாசிட்டிவ் மினிமம் எலமெண்ட் என்ன இந்த செட்டில் அப்படின்னாக்கா ஜிசிடி ஆஃப் அந்த 6, 15. இங்கே 2 எலமெண்ட் கொடுத்தாலும் நீங்கள் 2 எலமெண்ட் ஜிசிடி கண்டுபிடிக்கிறீங்க. சப்போஸ் ஒரு 3 எலமெண்ட் கொடுத்து அந்த எக்ஸ் ஒய் இசட்னு வேரி பண்ணாலும் அந்த 3 எலமெண்ட் நீங்கள் ஜிசிடி கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி சிஎஸ்எல் ப்ராப்ளம் கேட்டிருப்பாங்க, நம்ம அதை பார்ப்போம். அல்ஜிப்ராவில் படிக்கும்போது ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணும்போது அதை படிக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு இதில் வந்து என்ன தெரியும்னாக்கா எந்த 2 நம்பர் கொடுத்தாலும் ஜிசிடி கண்டுபிடிக்கணும். அந்த ஜிசிடி வந்து லீனியர் காம்பினேஷன் ஆஃப் அந்த 2 நம்பர் எழுத முடியும். அந்த எக்ஸ் ஒய் எப்படி கண்டுபிடிக்கணும்னா அந்த ரிவர்ஸ் ப்ராசஸ் போனீங்கன்னா அந்த எக்ஸ் ஒய் கண்டுபிடிச்சலாம். ஸோ அதான் வந்து இம்பார்ட்டண்டாக இதில் இந்த சாப்டர்ஸ் நம்ம படிக்க வேண்டியது. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னாக்கா பிரைம் அண்ட் யூனிக் ஃபேக்டரைசேஷன் அதை பற்றி இங்கே பார்க்கணும். ஸோ அதே மாதிரி சிமிலராக நம்ம லாஸ்ட் கிளாஸில் எல்சிஎம் பற்றி டிஃபைன் பண்ணோம். ஓகேவா? இது டெஃபினேஷன் ஃபார் எல்சிஎம். ஸோ வி சே டி இஸ் எல்சிஎம்னா ஏ டிவைட்ஸ் டி அண்ட் பி டிவைட்ஸ் டி இருக்கணும். வேற ஏதோ நம்ம சி டிவைட் பண்ணிச்சுன்னா அந்த டி டிவைட்ஸ் சி இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஆப்போசிட் மாதிரி வரும், அவ்வளோதான். லீஸ்ட் காமன் மல்டிபிளாக இருக்கும். அந்த ஜிசிடியும் எல்சிடியும் நீங்கள் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா ஏ இன்டி பி வரும். சப்போஸ் ஏபி ப்ரொவைடர் ஏபிஆர் பாசிட்டிவாக இருக்கும். சப்போஸ் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாடுலஸ் ஆஃப் ஏபி போடும். ப்ராடக்ட் மாடுலஸ் ஆஃப் ஏபி. ஸோ அது வந்து இது பண்ணீங்க. இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னா ஜஸ்ட் இது ஒரு நம்பர் வச்சிங்க, ஜிசிடியை டின்னு வச்சிங்க, எல்சிஎம் வந்து எல்னு வச்சிங்க, எல் இன்ட்டு பி டி வந்து எல் இன்ட்டு டி. ஸோ எல் இஸ் எல்சிஎம் ஆஃப் ஏபி, டி இஸ் ஜிசிடி ஆஃப் ஏபி, இது ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பின்னு சொல்லணும், அவ்வளோதான். ஓகேங்களா? அப்போ இது டிவைட்ஸ் இதுன்னு சொன்னாலே போதும். இல்லைனா இது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஏபி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எல் இன்டி, இது 2 கண்ணாலே போதும் உங்களுக்கு இந்த இன்இக்வாலிட்டி நடக்கும், ஈக்குவேஷன் நடக்கும். ஓகே. ஸோ இன்னைக்கு என்ன ஸ்டார்ட் பண்ணுறோம்னாக்கா ப்ரைம்ஸ்னா என்ன, அதனோட யூனிக் ஃபேக்டரைசேஷன் டொமைன் என்ன. ஸோ ஒவ்வொரு புக்கில் ஒவ்வொரு மாதிரி ப்ரைம்ஸ் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. இந்த புக்கில் ப்ரைம் நம்பர்னா என்னன்னாக்கா the number of the only divisors of the number is a plus or minus 1 and plus or minus p. ஸோ அப்போ நாம் வந்து யூஸ்வலாக நம்ம புக்கில் படிக்கும்போது a number p greater than 1 is said to be prime if it has only divisors are 1 and p ன்னு படிக்கும். ஸோ அங்கே எக்ஸ்டே வந்து p வந்து 1 விட தான் பெருசாக இருந்தால் தான் ப்ரைம் நம்பர் அங்கே சில புக்ஸில் சொல்லுவாங்க. ஆனால் இந்த புக்ஸில் வந்து எனி இன்டிஜர் பட் அதுக்கு டிவைசஸ்லாம் வந்து என்ன இருக்குனாக்கா ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் பி அப்படி இருந்தால் அந்த பி இஸ் கால்டு ப்ரைம் நம்பருக்கு. ஓகே. அண்ட் இன்டிஜர் பி இஸ் செட் டு பி ப்ரைம், அது கண்டிப்பாக நான் ஜீரோவாக இருக்கணும் அண்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 இருக்கக்கூடாது. அண்ட் த ஒன்லி டிவைசஸ் ஆஃப் பி ஆர் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 அண்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் பி. ஸோ இதுதான் இந்த புக்கில் அவங்க ஃபாலோ பண்ணுற ப்ரைம் நம்பர்ன்றது. ஸோ நீங்கள் வந்து அந்த புக் அந்த டெஃபினிஷன் தான் யூஸ் பண்ணால் நீங்கள் நெகட்டிவ் டிவைசஸ்லாம் விட்டுருங்க, ஒன்லி பாசிட்டிவ் டிவைசஸ் மட்டும் எடுத்துங்க, அவ்வளோதான். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சிமிலர்லி நம்மளுக்கு தெரியும் பி வந்து ப்ரைமாக இருந்ததுன்னா மைனஸ் பியும் இஸ் ப்ரைம் நம்பர். ஓகே. ஸோ அகைன் உங்களுக்கு இதோட நம்மளுக்கு தெரியும் ஏவோட டிவைசஸுக்கும் மைனஸ் ஏவோட டிவைசஸ் எல்லாமே சேம் தான். ஸோ ஓகே, சப்போஸ் பி இஸ் ப்ரைம்னா அதுக்கு டிவைசஸ் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் பின்னு தெரியும். இப்போ மைனஸ் பியோட டிவைசஸ் யாருனாக்கா ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் பி. தேர்ஃபோர் இஃப் பி இஸ் ப்ரைம் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் மைனஸ் பி இஸ் ஆல்சோ ப்ரைம். ஸோ இங்கே வந்து நம்ம இந்த டெஃபினிஷன் யூஸ் பண்ணுறோம், வேற புக் டெஃபினிஷன் யூஸ் பண்ணலை. ஸோ இங்கே ப்ரைம் நம்பர் வந்து 1 விட பெருசாக இருக்கணும் அப்படின்றதுலாம் எதுவும் கிடையாது. just an integer, it has a divisor plus or minus 1 and plus or minus p are the p is a prime number. Okay, and then if suppose p and q are two prime numbers and one divides another number, suppose p divides q are வந்து ரெண்டுமே prime number ஆனதுனாக்கா then p equal to plus or minus q. அது சிம்பிள் தான். ஓகே, ஸோ அதை யூஸ் பண்ணிடுங்க. இப்போதைக்கு prime definition இது. இப்போ முக்கியமான prime divisors கண்டிஷன்னாக்கா சப்போஸ் p வந்து prime இருந்தனா if and only if, இது வந்து தியரம் தான், பட் ஆனால் டெஃபினிஷனாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். So a number p is called p is said to be prime if suppose p divides the product of two number bc, then p divides b or p divides c. So ஏதோ ஒன்று கண்டிப்பாக நடக்கும். ஸோ p divides the product டிவைட் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக ஏதோ ஒன்று டிவைட் பண்ணும் அப்படின்றது தான் ரிசல்ட்டு. ஸோ அதுக்கு நம்ம அந்த முன்னாடி ரிசல்ட் ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்களாக்கா, சப்போஸ் a divides bc இருந்து இந்த ஏக்கும் பிக்கும் ஜிசிடி ஒன்றா இருந்தனாக்கா தென் a divides cன்னு பார்த்தோம். அந்த ரிசல்ட் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம இப்போ பி வந்து பிரைம் நம்பர்னு அசீம் பண்ணிக்க போறீங்க அண்ட் இதையும் அசீம் பண்ணிக்க போறீங்க. பி டிவைஸ் பிசி அசீம் பண்ணிட்டு நம்ம என்ன சொல்ல போறோம்னாக்கா எய்தர் பி டிவைஸ் பி ஆர் பி டிவைஸ் சின்னு சொல்லணும். சப்போஸ் பி வந்து டஸ் நாட் டிவைஸ் பின்னு வச்சுங்க, அப்படி வச்சுட்டா நம்ம என்ன சொல்லணும், பி டிவைஸ் சின்னு சொல்லணும். ஓகே, ஸோ அது எப்படி சொல்றது,
அது சிம்பிள் கான்செப்ட் தான். இப்போ நம்மளுக்கு என்னென்ன தெரியும்னாக்கா பி வந்து பிரைம் நம்பர் தட் டிவைட்ஸ் த ப்ராடக்ட் ஏபின்னு தெரியும். நம்ம என்ன ப்ரூவ் பண்ணால் பி டிவைட்ஸ் ஏ பி டிவைட்ஸ் பி ஆர் பி டிவைட்ஸ் சின்னு சொல்லணும். ஓகே, ஏதோ ஒன்று நடக்கும்னு சொல்லணும். சப்போஸ் இது ஃபர்ஸ்ட் நடக்கல அப்படின்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் வந்து பி டஸ் நாட் டிவைட்ஸ் பி, அப்போ இதை டிவைட் பண்ணலை. ஓகேங்களா? அப்போ இப்போ ஜிசிடி ஆஃப் இந்த பிக்கும் இந்த பிக்கும் ஜிசிடி என்னன்னு பார்ப்போம். நம்மளுக்கு தெரியும் இதோட இப்போதைக்கு இதோட டிவைசஸ் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 அண்ட் தென் ப்ளஸ் ஆர் மைனஸ் பின்னு தெரியும். ஓகேங்களா? இதுக்கு ஏதோ டிவைசஸ் இருக்குன்னு வச்சுங்க. இது கண்டிப்பாக ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு டிவைஸராக இருக்கும், அந்த பியும் ஒரு டிவைஸராக இருக்கும். ஓகேங்களா? ப்ளஸ் ஆர் மைனஸ் பியும் டிவைஸராக இருக்கும், வேற ஏதோ டிவைசஸும் இருக்கலாம் அந்த பிக்கு. ஓகே, இப்போ இது ரெண்டுத்துக்கும் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். கிரேட்டஸ்ட்னும் போது நீங்கள் நெகட்டிவ்லாம் போய் செக் பண்ணவே தேவையில்ல, பாசிட்டிவ் மட்டும் செக் பண்ண போறீங்க. ஏன்னா கிரேட்டஸ்ட் சின்ஸ் பி வந்து இதை டிவைட் பண்ணலை, அப்போ கண்டிப்பாக காமனாக வந்து பி இருக்காது. வேற எதுவுமே இந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரிஸ் வந்து வேற டிவைசஸ் கிடையாது, ஒன்று தான் காமனாக வருது. அப்போ அதுதான் கிரேட்டஸ்டாக இருக்கும். தேர்ஃபோர் ஜிசிடி வந்து 1. ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணுங்க. இதுக்கு வந்து பி டிவைட்ஸ் வந்து ஏபி அண்ட் ஜிசிடி ஆஃப் பி கமா பி இஸ் 1. அப்போ இதுக்கு ஜிசிடி 1. அந்த தியரம் என்ன சொல்லுதுனாக்கா ரிமைனிங் டிவைட் பண்ணும். தேர்ஃபோர் ஓகே, நான் ஆக்சுவலாக இங்கே ஏபின்னு எடுத்திருக்கேன், இங்கே வந்து இது மாற்றணும். ஓகே, ஏபினா எதிர் ஏவை டிவைட் பண்ணணும், இல்லைன்னா பிஏ டிவைட் பண்ண சொல்லணும். ஸோ அதனால இப்போ இதுக்கு ஜிசிடி 1ன்றதால பி டிவைட் ஏன்னு வந்தோம். ஓகே, இதுதான் ப்ரூஃப் அதுக்கு. ஓகே, ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் தான். ஸோ இது வந்து இப்போ பி பிரைம் நம்பர் வச்சுட்டு நாம் இதை ப்ரூவ் பண்ணோம். இதை அசீவ் பண்ணிட்டு பி பிரைம் நம்பர் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுங்க. அதுவும் சிம்பிளாக தான் இருக்கும், டேரெக்டாக இருக்கும். அப்போ ஒன்லி டிவைசஸ் ஆர் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 அண்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் பின்னு சொன்னால் போதும். ஸோ அப்போ இதுவும் வந்து பிரைம் டெஃபினிஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் பி இஸ் செட் டு பி பிரைம் இஃப் பி டிவைட்ஸ் த ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர் தென் பி டிவைட்ஸ் அட்லீஸ்ட் 1 நம்பர். ஓகே, இதே அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். சப்போஸ் வந்து பி அதான் கராலரி, சப்போஸ் பி இஸ் எ பிரைம் நம்பர் அண்ட் பி டிவைட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் n நம்பர் அப்படி இருந்தால் தென் பி டிவைட்ஸ் அட்லீஸ்ட் 1 நம்பர்ஸ் ஏஐ. ஸோ இது இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். ஓகே, நவ் அடுத்த இது என்னன்னா எவ்ரி இன்டிஜர் n எக்ஸப்ட் 0 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் பவர்ஸ். நம்ம ப்ராடக்ட் ஆஃப் பிரைம்ஸ் தெரியும். ஓகே, அந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் நம்ம இப்போ எடுத்துக்குவோம். ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக். ஓகே, அது சிம்பிள் ப்ரூஃப் தான், அதை நீங்கள் பார்த்தாலே வந்து. ஸோ அந்த ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் என்ன சொல்லுதுன்னா எனி நம்பர் விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 நாட் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 கேன் பி ரிட்டன் அஸ் ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ். ஸோ அதுதான் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக். நாம ஜென்ரலாக புக்கில் படிக்கும்போது அந்த எண் வந்து ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் 1 இருந்தால் தான் நம்ம ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் யூஸ் பண்ணுறோம். ஏன்னாக்கா அங்கே பிரைம் நம்பருக்கு டெஃபினிஷனே வந்து 1 விட பெருசாக இருக்குன்னு சொன்னதால நம்ம அங்கே எந்த ஒரு எண் கிரேட்டர் than 1 இருந்தால் அந்த மாதிரி இருக்கும். இங்கே பிரைம் நம்பர்ஸ் வந்து நெகட்டிவ்ஸ் நம்ம அலோவ் பண்ணுறதால இந்த எண்ணுக்கு வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 தவிர்த்து 0வும் இருக்கக்கூடாது. அதை தவிர்த்து எந்த நம்பர் கொடுத்தாலும் அது ப்ராடக்டாக பிரைம் நம்பர்ஸாக எழுதலாம் அப்படின்றது இங்கே. ஓகே, அது டிபெண்டிங் அப்பான்ஸ் நீங்கள் பிரைம் டெஃபினிஷன் என்ன வச்சிருக்கீங்களோ அதை பொறுத்து. ஓகே, உங்களுக்கு பாசிட்டிவ் மட்டும் வச்சுன்னா நீங்கள் நெகட்டிவ் டெர்ம்ஸ் ஒமிட் பண்ணிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கும். ஸோ இந்த கராலரி தான் சொல்லுது யூனிக் வேலை இதெல்லாம் சொல்லுது. எந்த ஒரு நம்பரையும் வந்து பர்டிகுலர் கேஸில் n greater than 1 எடுத்தீங்கன்னா the only one form is n can be written as product of primes. அந்த பிரைம்ஸ்லாம் இன்க்ரீசிங் ஆர்டரில் இருக்கிற மாதிரி நம்மளால எழுத முடியுன்றதான் கராலரி. ஓகே, இப்போ பிரைமரி டெஸ்ட் ஒரு நம்பர் வந்து பிரைமரின்னு டெஸ்ட் பண்ணுறது எப்படின்னாக்கா சப்போஸ் அதான் தேரம் சொல்லுது. சப்போஸ் if we take any n greater than 1, if n has no positive prime factor less than or equal to square root of n, then n is prime number. ஸோ n வந்து கொடுத்துட்டாங்க. இந்த n பிரைமரின்னு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணனாக்கா அந்த n-க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கும். இப்போ என்ன பண்ணணும், அந்த 1லேருந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் n-க்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு பிரைம் நம்பர் வந்து இந்த n-ஐ டிவைட் பண்ணிச்சான். there is a prime p. சப்போஸ் p டிவைட்ஸ் n ஆயிடுச்சுனாக்கா ஸோ டெஃபினெட்லி n இஸ் நாட் ஏ பிரைம். ஓகே, எந்த பிரைமும் இதுக்குள்ள எந்த பிரைமும் இதை டிவைட் பண்ணலைன்னா அந்த n இஸ் ஏ பிரைம் நம்பர். ஓகே, ஸோ அதான் அந்த தியரம் சொல்லுது. இது எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னாக்கா சப்போஸ் நாட் தான் வரும். ஓகே, இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம், n இஸ் பிரைம் நம்பர் சொல்லணும். சப்போஸ் நாட் ஏ பிரைம் நம்பர்னா ஷுட் பி காம்போசிட் நம்பர். ஓகே, அப்போ காம்போசிட் நம்பரா ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸாக இருக்க போது அது ஏபின்னு வச்சுக்குவோம். ஸோ சப்போஸ் n இஸ் நாட் பிரைம் therefore n இஸ் காம்போசிட் therefore n can be written as some p1 times p2 இருக்க போது some prime number into some constant. ஓகே, some number k. ஓகே, ஏன்னா இதுக்கு நிறைய டிவைசஸ் இருக்கு. நம்மளுக்கு தெரியும் எந்த நம்பர் இங்கே n வந்து கிரேட்டர் than 1 சொல்லிட்டாங்க. பை ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் சம் பிரைம் நம்பர்ஸ் கண்டிப்பாக வரும். ஸோ இப்போ இந்த p1 இஸ் ஆல்சோ பிரைம் நம்பர், p2 இஸ் ஆல்சோ பிரைம் நம்பர். இப்போ நம்ம என்ன சொல்லணும், என்ன கன்க்ளூஷன் சொல்லணும், p ஹேஸ் ஏ பாசிட்டிவ் பிரைம் ஃபேக்டர் சொல்லணும். ஸோ இப்போ பாசிட்டிவ் பிரைம் ஃபேக்டர் இருக்கு, அது ஸ்கொயர் ரூட் ஆஃப் n விட கம்மியாக இருக்கு சொல்லணும். இந்த p1ம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் n விட கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லணும். p2வும்
இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்னோட கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லுவோம். சப்போஸ் நாட்னு வச்சுங்க, இந்த ரெண்டுமே P1ம் கிரேட்டர் தென் ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்னு வச்சுட்டீங்க, P2வும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்னை விட பெருசுன்னு வச்சுட்டீங்கன்னா, இப்போ n என்னன்னு வச்சிருக்கோம், P1 டைம்ஸ் P2 டைம்ஸ் சம் இன்டிஜர் கேன்னு வச்சிருக்கோம். ஸோ இந்த இன்டிஜர் நீங்கள் ஒமிட் பண்ணியிருந்தாலும் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா ஜஸ்ட் P1 இன்ட்டு P2ன்னு கிடைக்கும், விச் இஸ் கிரேட்டர் தென். பட் P1 வந்து கிரேட்டர் தென் √2, therefore root n இன்ட்டு root n வந்து ஜஸ்ட் n வந்துடும். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா n இஸ் ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் n வந்து விச் இஸ் ஏ கான்ட்ரேஷன். அப்போ இந்த ரெண்டு பிரைமே வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்னோட பெருசாக இருக்க முடியாது. அப்போ P1ம் லெஸ் தென் ஸ்கொயர் ரூட் ஆஃப் n தான் வரணும், P2வும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் லெஸ் தென் n தான் வந்தாங்க. ஸோ அப்போ அதான் நம்ம ப்ரூவ் பண்ணோம். இது P இம்ப்ளைஸ் Qன்னு கொடுத்துருக்காங்க, நாம் என்ன ப்ரூவ் பண்ணால் நாட் Q இம்ப்ளைஸ் நாட் Pன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஸோ சப்போஸ் பிரைம் இல்லைன்னா இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்னை விட கம்மியாக ஒரு பிரைம் ஃபேக்டர்ஸ் வந்து எண்ணில் இருக்குன்னு வந்துருக்கு. ஸோ இதான் வந்து ப்ரூஃப். ஸோ இதான் வந்து ஒரு நம்பரை பிரைமால செக் பண்ணுறதுக்கு என்னன்னாக்கா அந்த நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸோ என்னன்னு கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். இப்போ 1லேருந்து எண்ணுக்குள்ளே இருக்கிற எல்லா ப்ரைம்ஸும் வந்து செக் பண்ணணும், இந்த P வந்து இந்த எண்ணை டிவைட் பண்ணுதா இல்லையான்னு கொடுத்துரு எண்ணெய். சப்போஸ் P வந்து எண்ணை டிவைட் பண்ணிச்சுன்னா, ஏதோ ஒரு பிரைம் வந்து டிவைட் பண்ணிச்சுன்னா n இஸ் நாட் ஏ பிரைம். எந்த பிரைமுமே எண்ணை டிவைட் பண்ணலைன்னா n இஸ் ஏ பிரைம் நம்பர். ஸோ இதான் வந்து பிரைமரி டெஸ்ட்டு, இதுதான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை வந்து கீப் இன் மைண்ட். ஸோ அதுதான் அங்கே ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க, அது எப்படி ப்ரூவ் பண்ணுறத நம்ம சொல்லியாரு. ஓகே, இப்போது இந்த சில எக்ஸசைஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, இதெல்லாம் ப்ரைமா இல்லையான்னு செக் பண்ணுறது. எக்ஸ்பிரஸ் ஈச் ப்ரைம் இஸ் ஏ ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ், இது வந்து ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் எழுதுறது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். விச் ஆஃப் த ஃபாலோயிங்னா ப்ரைம் நம்பர்ஸ்ன்றது உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் இங்கே செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மேக்ஸிமம் இது எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும். ஓகே, எக்ஸசைஸ்லாம் பார்த்துங்க, சிம்பிளாக தான் இருக்கும். இதில் சொல்லிக்கிற எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும். இப்போ வெரிஃபை x-1 இஸ் ஏ ஃபேக்டர் ஆஃப் x⁻n-1. இதை வந்து நீங்கள் எக்ஸ்பெண்ட் பண்ணி எதுனா x-1 கண்டிப்பாக ஒரு ஃபேக்டராக வரும், அது ஈஸியாக அதுவும் பண்ணலாம். இப்போ இந்த 7 சிம்பிள் தான். என்ன சொல்கிறாங்க, ABCR இன்டிஜர்ஸ், P இஸ் ஏ பிரைம் நம்பர் that divides both A and A plus BC. அப்படி இருந்தால் A divides சரி P divides Pன்னு சொல்லணும், ஆர் P divides Cன்னு சொல்லணும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு பிரைம் நம்பர் வந்து ஏவையும் டிவைட் பண்ணுது, A plus BCயும் டிவைட் பண்ணுச்சுன்னா நம்ம என்ன சொல்லணும்னாக்கா எய்தர் திஸ் டிவைஸ் திஸ். சிம்பிள் தான். ஏன்னா நம்மளுக்கு அந்த ஒரு ரிசல்ட் நீங்கள் படிச்சிருப்பீங்க அந்த போன ப்ராப்ளத்திலேயே. என்னன்னாக்கா சப்போஸ் ஒரு நம்பர் ஏன்னு கூட வச்சுங்க, பின்னு கூட வச்சுக்க தெரியல. சப்போஸ் A டிவைஸ் சம் நம்பர் B, ஆல்சோ A டிவைஸ் சம் C இருந்ததுனாக்கா தென் A டிவைஸ் த லீனியர் காம்பினேஷன் ஆஃப் சம் BT plus CS எது வேணா வச்சுங்க, இது கண்டிப்பாக டிவைட் பண்ணும். இது அதான் அந்த லீனியர் காம்பினேஷன் கண்டிப்பாக டிவைட் பண்ணும். இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அந்த ப்ராப்ளத்தில், P டிவைஸ் ஏன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆல்சோ P டிவைஸ் A plus BCன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இதை என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் அப்படி சப்ராக்ட் பண்ணிக்கிட்டு அவ்வளோதான். இது மைனஸ் இது, அந்த ஸ்கேலர் வந்து அந்த கான்ஸ்டன்ட் வந்து 1 மைனஸ் 1 அடிச்சிங்கன்னா இது மைனஸ் இது போட்டிங்கன்னா அந்த ஏஏ கேன்சல் ஆகிடும். உங்களுக்கு ஜஸ்ட் P டிவைஸ் BCன்னு வந்துடும். நம்மளுக்கு தெரியும் P இஸ் ஏ பிரைம் நம்பர், P டிவைஸ் த ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ்னா P டிவைஸ் எய்தர் ஒன் ஆஃப் திஸ் ஒன், எய்தர் P டிவைஸ் P ஆர் P டிவைஸ் C. அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க பாருங்க, 7th ப்ராப்ளம் அதுதான் சொல்லுது. ஸோ எய்தர் P டிவைஸ் P ஆர் P டிவைஸ் C. ஸோ ஜஸ்ட் அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிங்கன்னா அவங்க சொல்லிடலாம். ஸோ அதுக்கப்புறம் எல்லா ப்ராப்ளமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக சொல்லிடலாம். இப்போ வந்து அந்த 15th ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னாக்கா சப்போஸ் P டிவைஸ் A பவர் Nனா தென் P பவர் N இஸ் டிவைஸ் A பவர் N. இது ட்ரூவா இல்லையான்றதை ஜஸ்டிஃபை பண்ணுங்க. ஸோ அதேமாதிரி ஈச் ப்ராப்ளம் இருக்கும். இப்போது என்னன்னா ஜிசிடி கண்டுபிடிக்கிறதுக்கு அவ்வளோ ஈஸி கிடையாது. சப்போஸ் பிக்கர் நம்பர் கொடுத்துட்டா நம்ம ஜிசிடி வந்து கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம். ஸோ அப்போ அந்த மாதிரி இதில் என்ன பண்ணலாம், இந்த ஃபார்மா மட்டும் நோட் பண்ணிங்க. ஸோ எந்த ஒரு நம்பரை ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் பவர்ஸ் ஆயிடலாம். ஸோ அந்த 20th ப்ராப்ளம் என்ன சொல்லுதுனாக்கா, ஸோ கிவன் எனி இன்டிஜர் வி கேன் ரைட் இஸ் எ ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் பவர்ஸ் P1 பவர் T2, P1 P2 பவர் T2 அண்ட் so on. அதே மாதிரி அனதர் இன்டிஜர் B வந்து ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் பவர்ஸ் ஆயிடலாம். இப்போ இந்த P1 to Pk வந்து டிஸ்டிங்காக இருக்கணும். இந்த ஜிசிடி ஆஃப் A, B என்னன்னாக்கா அந்த இருக்கிற எல்லா பிரைம்ஸும் ஏறிக்கணும். இந்த ஏபியில் என்னென்ன பிரைம்ஸ் தான் அப்பீர் ஆயிருக்கோ எல்லா பிரைம்ஸும் ஏறிட்டு அந்த P1க்கு ரெண்டுத்துக்கும் கரஸ்பாண்டிங்காக என்ன பவர் வந்து மினிமம் பவர் இருக்கோ அந்த பவர் இங்கே எழுதி. ஸோ ஜிசிடிக்கு மேக்ஸிமம் பவர் என்னவோ அதான் எல்சிஎம்க்கு எழுதணும். ஸோ ஆல்ரெடி திஸ் ஃபார்முலா. ஸோ ஹவு டு ஃபைண்ட் த ஜிசிடி ஆஃப் பிகர் எலம். ஸோ அது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் பவர்ஸாக எழுதி அந்த பிரைம்ஸ்லாம் மினிமம் பவர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிசிடி கிடைக்கும். மேக்ஸிமம் பவர் எடுத்தால் அது வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும், எல்சிஎம் கிடைக்கும். ஸோ அதை பார்த்துங்க. ஸோ மீதி இந்த இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு எல்லா ப்ராப்ளத்தையும் நீங்கள் சால்வ் பண்ண வேணாம், இது இப்போதைக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கிடையாது. இந்த ரிசல்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சிங்க, அவ்வளோதான். ஓகே, இந்த ஃபார்முலாஸ் மட்டும் ஞாபகம் வச்சிங்க.
ஃப்ரீ டைம் இருந்தால் இதெல்லாம் சால்வ் பண்ணி பாருங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. உங்களுக்கு நல்ல ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது ஒரு இது கிடைக்கும், ஐடியா கிடைக்கும். எல்லாம் டிவைஸ் தான். உங்களுக்கு ஐடியானா ஏ டிவைஸ் பினா என்ன சொல்லணும், பி இஸ் மல்டிபிள் ஆஃப் ஏ சொல்லணும், அவ்வளோதான். ஒரு நம்பர் பிரைம் நம்பர் என்ன சொல்லணும் உங்களுக்கு தெரியும். ஸோ அதை வச்சு தான் நம்ம எல்லாமே சொல்லிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த பி டிவைஸ் த பைனாமில் இது. அப்போ இந்த தட் பி சூஸ் கேக்கு நான் ஃபார்மா தெரியும், பி ஃபேக்டர் பை. அப்போ இது வந்து பியோட மல்டிபிள்ஸாக இருக்கும் அப்படின்றது சொல்லணும். அதுவும் சிம்பிள் தான். நீங்கள் அந்த ஃபார்முலாவை ஜஸ்ட் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க, பி ஃபேக்டோரியல்னா என்னன்னு எழுதுங்க. எல்லா ஃபேக்டரியும் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சு எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிங்கன்னா இட்ஸ் மல்டிபிள் ஆஃப் பின்னு வரும். தேர்ஃபோர் பி டிவைஸ் த பைனாமில் கோஎஃபிஷியன்ட் பி சூஸ் கே, அது வந்துடும். ஸோ எல்லாமே இது ஏ டிவைஸ் பி இருந்தனாக்கா இப்போ ஒன்லி ஏ பவர் என் டிவைஸ் பி பவர் என். ஏன்னாக்கா ஏ டிவைஸ் பின்னா நம்மளுக்கு என்ன தெரியும், பி ஈக்குவல் டு ஏ டைம்ஸ் சம் கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டு பக்கம் பவர் ரைஸ் என் பண்ணுங்க. ஸோ பவர் ரைஸ் என்ன பண்ணும்போது n இஸ் பாசிட்டிவ் நம்பர் வச்சிங்கன்னா, ஸோ இந்த பக்கம் பி பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் என் இன்ட்டு சம் கே பவர் என். தேர்ஃபோர் ஏ பவர் என் இஸ் டிவைஸ் பி பவர் என் வந்துடும். ஓகே, ஸோ அதே மாதிரி ரிவர்ஸ் எடுக்கும்போது நீங்கள் nth ரூட் எடுக்கும்போது உங்களுக்கு சேமாக வந்துடும், ஏன்னா இங்கே வந்து பாசிட்டிவ் நம்பர் வச்சு. ஸோ கிட்டத்தட்ட எல்லாமே இதுவாக தான் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் போட்டுருங்க. வேறு என்ன இதில் இம்பார்ட்டன்ட் சொல்ல வேண்டியது இருக்குது இந்த ப்ராப்ளம்னாக்கா, அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் எதுவும் கிடையாது. எனிவே இந்த ரூட்டு வந்து இரேஷனல் அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா சப்போஸ் ரேஷனலாக இருந்தால் நம்மளுக்கு கான்ட்ரடிக்ஷன் வரும்ன்றது ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் மேக்ஸிமம் இந்த இதில். மீதி இருக்க ப்ராப்ளம் தான் சிமிலர் ப்ராப்ளம்ஸ் தான் வரும். எல்லா டிவைஸ் தான் நீங்கள் பிரைமரி செக் பண்ணுறதுக்கு அந்த பிரைமரி டெஸ்ட் யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்துங்க. ஸோ இதில் இருக்க எல்லா ப்ராப்ளம்ஸும் நீங்கள் சால்வ் பண்ணணும் அவசியம் இல்லை. ஓகே, இப்போ இந்த வேணா இந்த 34th ப்ராப்ளம் என்ன சொல்லியிருக்காங்க, ப்ரூவ் ஆர் டிஸ்ப்ரூவ் சப்போஸ் n இஸ் அன் இன்டிஜர் அண்ட் n கிரேட்டர் தென் 2 அப்படின்னு சொல்லிட்டாங்க. தென் தேர் இஸ் எ பிரைம் p such that n is less than p less than n factorial. அப்போ எந்த ஒரு n கிரேட்டர் தென் 2 கொடுத்தாலும் இந்த n-க்கும் n ஃபேக்டருக்கு நடுவில் ஒரு பிரைம் இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அது கண்டிப்பாக இருக்குமா இல்லை, அப்போ n கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் 2 ஓகேங்களா, அது கண்டிப்பாக நடக்கும். அப்போ ப்ரூவ் பண்ணணும் அதை. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் n ஈக்குவல் 3 எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன். அப்போ 3க்கும் 3 ஃபேக்டோரியல் யார் 6, இந்த 3க்கும் 6 நடுவில் ஒரு பிரைம் இருக்கணும், அந்த பிரைம் யார் 5 இருக்கு. ஸோ இது ட்ரூ. அப்போ ஜென்ரலாக வந்து எனி நம்பர் விச் இஸ் கிரேட்டர் தென் 2 அதுக்கும் அந்த n-க்கும் n ஃபேக்டோரியல் நடுவில் ஒரு பிரைம் இருக்கும் அப்படின்றத ப்ரூவ் பண்ண முடியுமா, முடியாதா? முடியாதுன்னா நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஒரு n சொல்லி அது, ஆனால் n வந்து 2 விட பெருசாக இருக்கும், ஆனால் பிரைம் நம்பர்ஸ் இந்த n-க்கும் n ஃபேக்டோரியல் கூட வரக்கூடாது. சப்போஸ் ட்ரூன்னு நினச்சிங்கன்னா அது ஜென்ரலாக ப்ரூவ் பண்ணும். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கு எக்ஸசைஸ். ஆனால் சிம்பிள் தான். நீங்கள் n ஃபேக்டோரியல் டெஃபினிஷன் அது ப்ராடக்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ், அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு அந்த பிரைம் நம்பர்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். அதை திங்க் பண்ணுங்க. ஓகே, மற்றெல்லாம் சின்ன சின்ன ப்ராப்ளம் தான், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, அதில் போங்க. ஓகே ஓகே, இந்த சாப்டர்த்தோட முடிஞ்சது. இந்த சாப்டரில் நீங்கள் மெயினாக என்ன பார்க்கணும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அதை மட்டும் நான் இப்போ லிஸ்ட் பண்ணிடுறேன். என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து டிவிஷன் அல்காரிதம். எந்த ரெண்டு இன்டிஜர் கொடுத்தாலும் டிவிஷன் அல்காரிதம் எழுதணும், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை முதல்ல எழுதிட்டு, ஸோ எனி டூ இன்டிஜர்ஸ் ரெண்டு வெர்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ டிவிஷன் அல்காரிதம் ஏபிஆர் இன்டிஜர்ஸ் வித் வந்து பி பாசிட்டிவாக இருந்ததுன்னா தென் there exists unique integers q and r integers such that a equal to bq plus r. ஸோ அந்த டிவைசர் வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவா இருக்கு இங்கே இப்போ இந்த கேசஸ்ல. அப்புறம் இது எழுதிட்ட பிறகு அந்த கண்டிஷன் ஆஃப் ஆருக்கு கண்டிப்பாக எழுதும். ஸோ 0 less than or equal to r strictly less than b. அங்கேயும் போயிட்டு இங்கே less than or equal to போட்டக்கூடாது பிக்கு, அங்கே வந்து r strictly less than b. ஸோ இதான் வந்து டிவிஷன் அல்காரிதம். எக்ஸ்டெண்டட் டிவிஷன் இருக்கிறதுக்கு என்னன்னாக்கா இந்த கண்டிஷன் இல்லாமல் ஜஸ்ட் பி நான் ஜீரோவாக இருந்தாலும் போகும். எனி நான் ஜீரோ இன்டிஜருக்கு நம்ம இந்த மாதிரி எழுதலாம். அப்போ இங்கே எழுதும்போது கண்டிஷன் ஆரில் வந்து இந்த மாடுலஸ் ஆஃப் பி போடணும், அவ்வளோதான். ஸோ அதுக்கு டிஃப்ரென்ஸ் இல்லை, இதே டிஃப்ரென்ஸ். ஆனால் இந்த இன்டிஜர்ஸ் கியூ அண்ட் ஆர் வந்து யூனிக்காக இருக்கும். ஸோ அதுன்றதை பார்த்தோம். ஸோ அப்புறம் என்ன இம்பார்ட்டன் பார்த்தாங்க, சப்போஸ் டி இஸ் நத்திங் பட் ஜிசிடி ஆஃப் டூ நம்பர்ஸ் ஏபியா இருந்தனாக்கா, ஜிசிடி டெஃபினேஷன் தெரியும். ஸோ இப்படி இருந்தனாக்கா தென் டி கேன் பி ரிட்டன் அஸ் linear combination of ax plus by. There exists x and y in integers such that d can be written as ax plus by. இது வந்து ஒரு இம்ப்ளிகேஷன் டூ. ஜிசிடியா இருந்தா அந்த ஜிசிடி அப்படி எழுதலாம். ஆனா சப்போஸ் ஒரு நம்பர் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் இப்படி எழுதுனாக்கா இதுல இருந்து நீங்க ஏக்கும் பிக்கும் ஜிசிடி வந்து டின்னு சொல்ல முடியாது. அது கவுண்டர் எக்ஸாம் நீங்க சொல்லுங்க, அது சிம்பிள் தான். அது எப்ப சொல்லனாக்கா ஜிசிடி வந்து ஒன்னா இருந்தா சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜிசிடி ஒன்னா இல்லாத மாதிரி ஏதாவது இருக்குமே, 2 இருக்கிற மாதிரி ஏதாவது நம்பர் சொல்லுங்க. இப்போ 4 6ன்னு எடுத்துங்க. இப்போ கண்டிப்பாக 4க்கும் 6க்கும் ஜிசிடி வந்து 2. இப்போ ஜிசிடி 2 வராத மாதிரி ஏதோ ஒரு நம்பர் சொல்லுங்கள், ஆனால் வந்து நம்மளுக்கு 2 வரும். ஓகே, ஸோ அப்போ நாங்கள் 2 எடுக்காமல் என்ன எடுத்துக்கலாம், 4 into something.
என்ன சொல்லலாம், எக்ஸ் வந்து -1 எடுத்தீங்கன்னா 1 எடுத்துங்க. இப்போ 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஜிசிடி வந்து இது ஆயிடும். ஸோ 5 எடுங்க. 5 எடுத்து நம்ம என்ன போட்டால் நம்மளுக்கு 2 வரும். ஓகே, இல்லைன்னா அப்படி போடலாம் 5 to 8. ஓகே, 5 into 2 10. 10ல் 8 கழிக்க போகிறோங்க. இது உங்களுக்கு என்ன கிடைக்கும், 2ன்னு கிடைக்கும். ஓகே, therefore இதான் நம்ம எக்ஸ். therefore 5x ப்ளஸ் 4 times y ஈக்குவல் டு 2ன்னு வருது. அந்த y யாரு, -2, x வாரு 2. கரெக்டுங்களா? இப்போ ஏன்னா இது 10, இது வந்து 8, 10ல் 8 போச்சுன்னா 2 கரெக்ட். அப்போ இப்படி இதுலேருந்து இம்ப்ளைஸ் இந்த ஜிசிடியா 4,5,4 வந்து 2ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து பிரைம் நம்பர், இதுக்கு ஜிசிடி வந்து ஆக்சுவலாக நமக்கு தெரியும் 1. அப்போ அந்த ரிவர்ஸ் இம்ப்ளிகேஷன் ட்ரூ கிடையாது. அப்போ எப்போ ட்ரூவாக இருக்கா, ஜிசிடி 1 இருந்தால் தான் ட்ரூ. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ரிசல்ட், அதை ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் வந்து அந்த எந்த ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஆல் இந்த மாதிரி a டைம்ஸ் u ப்ளஸ் b டைம்ஸ் v கொடுத்துட்டு u வந்து வேரி பண்ணுறாங்க இசட்னா, இந்த கலெக்ஷனில் வந்து இது எல்லாமே பாசிட்டிவாக கலெக்ட் பண்ணுறாங்க. இல்லை பாசிட்டிவ் கூட கலெக்ட் பண்ணிட்டு இதில் ஸ்மாலஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் யாருனாக்கா ஜிசிடி ஆஃப் a, b. ஸோ அதான் இப்போ முக்கியம். ஸோ மீதிலாம் வந்து ஆல்ரெடி பார்த்தோம். ப்ரைம் டிவைசஸ்லாம் என்ன பார்த்தோம், டிவிசிலாம் என்ன பார்த்தோம். இதுதான் வந்து முக்கியமாக இருக்கிற இந்த சாப்டர்ஸ். ஓகே, ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணுங்க இந்த சாப்டர்ஸை. ஓகே, அதுக்கப்புறம் அந்த இருக்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் பாருங்கள். அந்த ப்ராப்ளம்ஸுக்கு அதுக்கப்புறம் அந்த ப்ரைம் டிவைசர் டெஸ்ட்லாம் செக் பண்ணுங்கள். இந்த ப்ரைமாலியன் செக் பண்ணுறதுக்கு அந்த ப்ராப்ளம் கொடுத்துருக்கு பாருங்க, நீங்கள் அந்த ப்ரைம் டெஸ்ட் யூஸ் பண்ணணும். அப்போனா கொடுத்துருக்கு நம்மளுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்து அதை விட கம்மியாக எந்த ப்ரைம் டிவைசஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி சொல்லுங்கள். ஸோ இதோட இந்த கிளாஸுக்கு ஸ்டாப் பண்ணிடலாம். தேங்க்யூ.